வணக்கம் பொக்களே, நான் உங்கள் புண்ணாக்கி கேமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் டூ தீஃப் வார்ஸ் கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஹேய், யார் அவன்? எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கேமோட மெயின் கேரக்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் இது நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆள் இப்போ என்ன பண்ண போகிறான்? ஓகே, எந்திரிச்சு எங்கே போக போகிறான்னு தெரியல. ஓகே மக்களே, ஃபைனலாக கண்ட்ரோல் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா கேமோட கிராஃபிக்ஸ் 2Dயா இருந்தாலும் கேமோட ஸ்டோரி மோட் வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க தான் இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணேன். கேமில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருப்பானாமா, அவனை போய் காப்பாற்றுறது தான் ஃபர்ஸ்ட் மிஷின். அதனால வெளியே போய் இங்கே கார் இருந்தால் எடுத்துகிட்டு நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இங்கே கார் இருக்கா? ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குது. இது பார்க்க அப்படியே மஸ்டாங் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கார் என்ன. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அதனால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஐயோ வண்டி நிற்க மாட்டேங்குது கைஸ். இந்த கண்ட்ரோல் மட்டும் எனக்கு வரவே இல்லை. வரவே ஏகப்பட்ட இடத்துல முட்டிட்டேன். யார் அவனு? என்னடா பண்ணுக்கிறீங்க இங்கே? இவங்க தான் போலீஸ் வந்து விடுறது. அட கடவுளே, நான் என்னமோ இந்த கேம் ஓரளவுக்கு தான் ஃபன்னாக இருக்குன்னு பார்த்தா இந்த கேம் ரொம்ப அல்டிமேட் ஃபன்னாக இருக்க மாட்டேங்குது. இவனுக்கு யாருன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரியல. இவனுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ் யூனிஃபார்ம்லையும் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ரைட்டு, சரி, இவனை கண்டுக்காம நம்ம உள்ளே போவோம். பொக்கலே, இதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷனு. இதுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரெண்டை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உள்ளே போய் அவனை காப்பாற்றலாம் முடியாது, ஏன்னா இங்கே சுற்றி முற்றி போலீஸ் வந்துடுவாங்க. அப்புறம் அதனால நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவனை பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் பிரிசன் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக தொலை நிற்கிறேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. யார் அவன்? இடத்து எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே பார்த்ததே தெரியல. சரி, இவன் யார் அவனா இருக்கட்டும். ஓகே, இந்த பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரு ரூம் மட்டும் தான். நம்ம இங்கே போய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே மேலே மொத்தமாக 2 பேர் இருக்கானுங்க. இதில் எது நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரியல. இவன் ஏதோ கொஞ்சம் கொலராக இருக்கான். இவன் தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, கட் சீன் கைஸ். மாப்பிள்ள என்னடா பண்ணுக்கிறாங்க? மச்சா அடிச்சு புட்டானே மச்சா, மசாரி அடிச்சு புட்டானே மச்சா, எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? அதை விடுடா, நீ என்ன பிரச்சனை பண்ணி உள்ள வந்து உட்காந்து நிற்கிறப்ப இங்க? அதை ஏன் கேட்குற மச்சான், அது ஒரு பெரிய கதை. நானும் முகேஷ் இந்த முக்கில் இருக்க பேங்க்ல பணத்தை அடிச்சுட்டு ஓடணும் மச்சான். சரி, லைஃப்ல செட்டில் ஆயிப்புள்ளான்னு சொல்லி சந்தோஷமா ஓடணும் மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காரை போய் பார்த்தா கார்ல இருக்கனால விளக்கான மச்சான். எந்த பதேசி நான் எத்திச்சுன்னு பார்த்தா அந்த ஆப்போசிட் கேங் ஆவதா மச்சான். ஏடி தோட்டி புச்சிலான்னு பார்த்தா ஸ்டார் ஃபிஷ் மூஞ்சிவ எங்கன்னு வந்தானு தெரியல பச்சா. வந்து கூட்டுன்னு போயிட்டு என்ன பண்றது யோசனைக்கும் போதுதான் பொலி முட்டாய் வாய ஒத்த வண்டியில வந்தா மச்சான். அவன்ட்டு வந்து வண்டி அடிச்சுட்டு நாங்களும் ஸ்ட்ரைட்டா அழுத்தின்னு போயிட்டோம் மச்சான். நாங்க ரொம்ப தூரம் போகும்போதுதான் போலீஸ் தொத்த ஆரம்பிச்சானுங்க. ஒத்த எல்லாம் 2 பேரிலும் மச்சான், அத்தனை பேரு. சரி, நம்ம பக்கத்துல இருக்க ஸ்லோப்ல விட்டு மேல இருக்க ரமேஷ் கிட்ட பந்த குத்தலான்னு ஹெலிகாப்டர்லாம் நீ வர சொல்லிட்டா மச்சான். ஸோ ஒரு ஜம்பா போட்டு முகேஷ் போய் ஹெலிகாப்டர்ல ஏற்றி விட்டோம் மச்சான். திரும்பி பார்த்தா அவன் கை கொடுக்க மறந்துட்டான் மச்சான். அதனால சரி காடியை எடுத்து நம்ம எஸ்ஐலான்னு கீழே குச்சா மச்சான். குதிக்காம போதுதான் பெரிய ட்விஸ்டே. கீழே அத்தனை பேரு சுத்து போட்டான்னு மொத்தமா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னடா ஆகும்? உச்சியா அடி அடின்னு ஆச்சு கூட்டு வந்து போட்டானே மச்சான். மாக்காம் போயும் போய் இப்படியாடா கொள்ளை அடிப்பீங்க? எனக்கு சிப்பு சிப்பாவது நீ மாட்டினதா யோசிச்சாலே. அப்படியே சிச்சினே போயினா மாயத்திலே மச்சான் கத்திட்டு இருப்பா மச்சா. உன்ட சொல்லிடுறேன், எப்படியே உன்னை பையில எடுத்து விடு மச்சான். சரிடா, கூடி சீக்கிரத்தில் கண்டிப்பாக உன்னை பையில் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி மச்சா போயிட்டு வர. ஓகே கை, சோவா நம்ம போய் நம்ம மச்சானை பார்த்துன்னு வந்துட்டோம். அவனோட ஸ்டோரியை கேட்டால் அவங்களுக்கு எமோஷ்னலாக இருக்கும்ல, ஆனால் எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, சிப்பாக தான் வருது. ஓகே, எப்படியோ இவனை பையில் எடுத்து விட்டலாம். இவன் எங்கேயோ கத்திரோ எவனோ சொன்னான், அவனை போய் பார்க்கணுமாமா. அவனோட லொக்கேஷன் நியர்பை போயிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இங்கே தான் லொக்கேஷன் மார்க் காட்டுது. இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. யாரா இவன்? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேமில் கைஸ்? இவன் பாருங்க எப்படியோ பாட்டில் மேலே உட்காந்து நிற்கிறான். இவன் ஏதோ ஷோ அப்படின்னு பண்ணிக்கிறான். என்னமோ பண்ணுக்கிறீங்க? மீனி தானே ஜாக்கி, நம்ம பையெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானி எனக்கு ஒரு 2 வேலை செஞ்சு குத்தினா நான் உன் பையனை பேலக்கிறீங்க லைல் பண்ணுவீமா பண்ணுவேன் தம்பி. நான் எப்பட உனக்கு தம்பியான? சரி, என்ன வேலை அதையா சொல்லு கைஸ். அவன் கார் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிச்சாமா, அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறான். எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட விட்டீங்கன்னா உனக்கு 2வது வேலையாக நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கார் எங்கே இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்காமா. அதனால வேகமாக போய் அவன் கார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் அதை பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பொக்கலே ஒரு வழியாக ஃபைனலாக போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. ஓகே, இதுதான் அவன் காருன்னு நினைக்கிறேன். கார் பார்க்க கொஞ்சம் தரமாக தான் கைஸ் வச்சிருக்காங்க. தெரிஞ்சு இவன் ரேசர் பைப்புலன்னு நினைக்கிறேன். ஆளு பார்க்க முக்கி பேட்டை முழுவான மாதிரி இருக்கான், ஆனால் கார் மட்டும் தரமாக வச்சிருக்கிறான். என்னடா காலகட்டம் தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓகே கைஸ், இந்த கார் ஏற்றிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபினிஷ்டு. ஆனால் கேம் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப்
கடுப்புடா. கேமை எவ்வளோ ஃபன்னாக கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. இந்த கேமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% சிரிச்சுக்கினே இருப்பீங்க. அவனோட வீடு இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கேட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறா, கோச்சிக்காதீங்க பசங்களா. டே என்னடா வண்டி நிற்க மாட்டேங்குது. ரைட்ரோ ஓகே கைஸ், ஃபைனலாக ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். கேமை சேவ் பண்ணிவிட்டு வண்டி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கொடுத்துருவோம். என்னெல்லாம் சொல்ல போகிறான்னு தெரியல. வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு எப்படியோ ஒன்று அவன்கிட்ட. ஓகே இப்போ வானர் என்ன சொல்கிறான்னா, கார் கொடுத்துக்கு ரொம்ப நன்றிப்பா, அதனால நான் உனக்கு ஒரு ஆஃபரும் தரேன். என்னோட காரை எடுத்துகிட்டு போய் நீ ரேஸ் ஓட்டி என்னோட டைமை பீட் பண்ணிடுறா, நான் உனக்கு $500 தரேங்கண்ணா. ஓகே இப்போ இதுதான் இருக்கலே கஷ்டமான சேலஞ்சுன்னு பார்த்தாலே புரியுது. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த சேலஞ்ச் கைஸ். எனக்கு இந்த கேம்லேயே இருக்கிறதே கஷ்டமான விஷயம்னா கார் ஓட்டுறது மட்டும் தான். ஆனால் அந்த கார் ஓட்டுறது மட்டும் தான் நமக்கு டாஸ்க்காகவே கொடுத்துருந்தானுங்க. இப்போ ஓகே ஒரு வழியாக எப்படியா ஒன்றும் அப்படி இப்படி நோட்டி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் தான் சரியாக இருக்க மாட்டேங்குது நம்மக்கிட்ட. ரைட்ரா என்னடா இப்படி ஒரு கட்டு கொடுத்தீங்கன்னா தான் நான் சொதப்பிடுறேன். இது ரொம்ப பெரிய ட்ராக்கு, அதனால் டைம் லேப்ஸில் ரேஸை பார்த்து முடிச்சிருங்க. ஹரிச்சந்தர் சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. ஓகே மக்களே, அப்படி இப்படி காரை உழப்பி எப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ கேமை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை திரும்ப பிரச்சனை எதாவது ஆயிரப்போகுது. ஓகே அதனால் இப்போ போய் காரை நீட்டாக இவன் குத்தா மாதிரியே கையில் குத்தரலாம். அடுத்து என்ன சொல்ல காத்திருக்குன்னு தெரியல. வானரும் போய் பேசினா தான் தெரியும் அவன்கிட்ட. அவன் சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சாச்சுல ரேஸ். அதனால் பையன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு ஒரு 3 பொருள் தேவைப்படுது, அதை போய் எடுத்துன வாடான்னு சொல்கிறான். அதெல்லாம் இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியாது கைஸ், ஏன்னா வீடியோ இப்போ ரொம்ப லாங்காக போய் நிற்குது. ஓகே கைஸ், வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இது என்னோட ஃபஸ்ட் வீடியோங்காட்டி கொஞ்சம் தப்பு இது இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தப்பு என்னன்னு பார்த்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே லவ் யூ ஆல், டாடா பை பை கைஸ்.